பாஜக, RSS இவங்களுடைய அடுத்த டார்கெட் தமிழ்நாடு. இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். தாவேக்கான்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உருவாவதும், ஒரு மாபெரும் இளைஞர்கள் கூட்டம் அந்த பக்கம் சாயறதும், சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு பலதர மீடியாக்களை வச்சு அந்த கட்சி ஆட்சியும் பிடிக்குது. அடுத்து சிதறி கிடக்கக்கூடிய எம்பிசி, ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எப்படி கன்சால்ட், ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க். இந்த கேட்டகரிஸ் வந்து ரொம்ப பெரிய ஓட் பேங்கை கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்கு. அப்போ இந்த வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா அதுலேருந்தே ஒரு இமேஜை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அண்ணாமலையை உருவாக்குனாங்க. ஆனால் அண்ணாமலை பிஜேபி முகமாக வெளிப்பட்டதுனால மக்கள் அவ்வளோ சீக்கிரம் அந்த பக்கம் திரும்பலை. இன்னைக்கு அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியில் வந்து ஒரு புதிய கட்சி துவங்குவதாக சொல்லியிருக்காரு. அதற்கு வந்து ஒரு கூட்டம் வந்து அவர் பக்கம் போயிடும்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் வந்து ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பயங்கரமாக ஃபேக் ஐடியா வச்சு தான் ஒரு பெரிய ஹீரோ, அவர் சிங்கம் தெரியுமா, புலி தெரியுமா, கரடி தெரியுமான்லாம் அவரை வச்சு பயங்கரமாக அவரே செட் பண்ணிக்கிட்டாரு. அது வந்து பயங்கரமாக தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த டைமில் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயந்தான். அடுத்து ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள், இந்த வாக்குகளை நம்ம எப்படி கன்சால்டேட் பண்ணுறது? ரஜினிகாந்தை நம்ம திருப்பி கூட்டு வர முடியாது. ஏன்னா அவர் வந்து அவருடைய இதெல்லாம் நீங்கள் செஞ்சதெல்லாம் போதுண்டா, நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறேன்டான்னு சொல்லிட்டு அவர் தெளிவுபட்டு திருந்தி அவர் கிளம்பி போயிட்டார். நான் வரல உங்கள் ஆட்டத்துக்கு, உங்களுடைய நரேட்டிவ்குள்ள நான் விட மாட்டேன்னு அவர் போயிட்டார். ஆனால் அட்லீஸ்ட் இதை வச்சு நம்ம ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு லதா ரஜினிகாந்தை மீண்டும் அவங்க வந்து உள்ளே கூட்டு வராங்க. லதா ரஜினிகாந்தை வச்சு மறுபடியும் ரஜினிகாந்த் ரசிகர்களின் வாக்குகளையும் ஓசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் கன்சால்டேட் பண்ணலான்றதும் ஒரு நோக்கமாக இருக்கலாம். நாளை பின்ன லதா ரஜினிகாந்த் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க ரசிகர்களும் வாக்கு செலுத்த போகிறாங்க. அண்ணாமலை எம்பி ஆயிட்டாலோ இல்லை அவருடைய சார்பாக, அவர் கட்சி சார்பாக யார் நின்னாலும் அவங்க எம்பி ஆயிட்டாலோ யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்றதும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, திராவிட கட்சிகளோ, திராவிட இயக்கங்களோ, அம்பேத்கர் கொள்கைகள் பேசக்கூடிய கட்சிகளோ, அம்பேத்கரிய இயக்கங்களோ, கம்யூனிசம் பேசக்கூடிய கட்சிகளோ, கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, இவங்கெல்லாம் ஒரு ஹீரோயிக் பிம்பத்தை மட்டுமே நம்பி போகக்கூடாது. ஐடியாலஜி தான் நமக்கு ஹீரோன்றத மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் புரிய வைக்கணும். அதுக்கு பயங்கரமான வேலைகளை செய்யணும். இளைஞர்கள் நம்ம பக்கம் திருப்பணும்னா நம்ம ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்காக கொண்டு போய் மக்கள் மத்தியில் நிற்கணும். இது எதுவுமே பண்ணலன்னா வெறும் ஹீரோ இமேஜ், அதாவது விஜய்ன்ற ஒரு பிம்பம், ரஜினிகாந்த்ன்ற ஒரு பிம்பம், அண்ணாமலைன்ற ஒரு பிம்பம், இந்த மாதிரி வெறும் ஹீரோயிக் இமேஜ் இருக்கக்கூடிய மக்கள் பின்னாடி தான் வாக்காளர்கள், இளைஞர்கள் போவாங்க. அப்போது நம்ம ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் ஆகணும். ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங்குன்றதை மக்களுக்கும் புரிய வைக்கணும்.